விடுதலை புலிகளின் சிரேஷ்ட அரசியல் துறை பொறுப்பாளர் திலீபனின் 29வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சியில் இன்று அஞ்சலி நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டன. கிளிநொச்சி தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வை ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணி ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. குறித்த நிகழ்வில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரி, ஜனநாயக போராளிகள் கட்சியின் சார்பில் அதன் தலைவர் சி வேந்தன், செயலாளர் இ கதிர், பொருளாளர் சே விதுரன், ஊடக பேச்சாளர் க துளசி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உண்ணா நோன்பிருந்து உயிர்நீத்த தியாக தீபம் திலீபனின் திருவுருவ படத்திற்கு இதன்போது ஆனந்தசங்கரி மற்றும் வேந்தன் ஆகியோர் விளக்கேற்றி மலர் வணக்கம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அஞ்சலி உரைகளும் இடம்பெற்றன. திலீபனின் நினைவு தினம் அனுஷ்டிப்பதை முன்னிட்டு கிளிநொச்சியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் சரியான இடத்திலே தான் நினைக்கின்ற நடத்திருக்கிறீர்கள். உங்களுடைய தலைவராக இருந்த தம்பி பிரபாகரன் கூட இந்த காரியாலயத்துக்கு வந்து போனார். அவற்றை கால்பட்ட இடம், அதுபோல் பல்வேறு போராளிகளுடைய கால்பட்ட இடம் என்ற படியினாலும் இனப்பிரச்சனையிலே தீவிரமாக ஈடுபட்டு உலகத்தோடைய ஞாபகமாகவும் இந்த மண்டபத்தை அர்ப்பணிக்கிறதுக்கு நான் காத்திருக்கிறேன். விரைவிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறும். இந்த மகிழ்ச்சி, இந்த துக்கமான சம்பவம் நேர்ந்து கூட இந்த மகிழ்ச்சியான சம்பவத்தை நான் கூட விரும்புகிறேன். இப்போ பிரபாகர் தம்பி திலீபன் இனி இங்கே நிரந்தரமாக குடியிருப்பார். அவருடைய ஆத்மா இங்கே நிரந்தரமாக குடியிருக்கும். நீங்கள் நிதானமாக செய்யப்படணும், ஞானமாக நாகிட்ட ஆலோசனை பெறணும். இந்த இயக்கத்தை எங்களுடைய இந்த போராட்டத்தை வெற்றி காணணும். தம்பி திலீபன் போன்றவருடைய ஆத்மா சாந்தி அடைவனமாக இருந்தால் உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்கட்டும். கிளிநொச்சி நாங்கள் வாழ்ந்த மண், நாங்கள் ஆண்ட மண். அந்த மண்ணிலே திலீபன் அவர்களை நினைவு கூறுவதற்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். இந்த தருணத்திலே முன்னாள் போராளிகள் தொடர்பாகவும் எங்கட மக்களது தற்கால அரசியல் நகர்வுகள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை நாங்கள் இங்கே முன்வைக்க இருக்கிறோம். இது ஒரு அஞ்சலி அல்லது திலீபனது நினைவுகளை சுமந்து செல்கின்ற நாளாக இருந்தாலும் இந்த தமிழ் அரசியல் களத்திலே ஏற்பட்டிருக்கின்ற சில வெற்றிடங்கள் தொடர்பாக நாங்கள் சில ஆழமான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. தமிழ் விடுதலை புலிகளின் சத்திய பிரமாணத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு விடுதலை புலிகளும் தங்களை போர்க்களத்திலே அர்ப்பணிப்பதற்கு எந்நிலையிலேயுமே தயாராகத்தான் இருந்தார்கள். அந்த தருணங்களிலே திலீபன் அவர்கள் அன்றைய தாயக நிலைமையின் கருத்துக்களுக்கு இணைவாக தன்னையே ஆகுதியாக்கி தமிழர் தரப்பு போராட்டத்தின் நியாயப்பாடுகளை உலகறிய செய்தார். அதன் பின்னர் வந்த காலப்பகுதியிலே நாங்கள் ஆயுத முனைகளிலே உச்சம் பெற்று 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே விடுதலை புலிகளின் ஆயுத பலம் இல்லாமல் செய்யப்படும் வரைக்கும் 30 வருடங்களாக தமிழ் அரசியல் களத்திலே விடுதலை புலிகளின் ஆழமான பார்வை சென்றிருந்தது. ஆனால் அதன் பின்னரான கடந்த 7 வருடங்களாக விடுதலை புலிகளின் நேரடியான அரசியல் களம் வடகிழக்கில் தமிழர் தாயக பிரதேசங்களிலிருந்து அற்று போயிருந்தது. இந்த நிலைமையிலே தமிழ் விடுதலை புலி உறுப்பினர்களாக இருந்து புனர்வாழ்வு பெற்று மீள திரும்பியிருக்கின்ற முன்னாள் போராளிகள் நாங்கள் ஜனநாயக போராளிகள் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து அதனூடாக எமது மக்களின் அரசியல் களங்களை எங்கள் கையில் எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகி இருக்கிறோம். கடந்த இந்த 7 வருடங்களிலே கோலாச்சி கொண்டிருக்கின்ற அல்லது விடுதலை புலிகளால் கைகாட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று தமிழர்களின் அரசியலை எந்த அளவில் கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை உலகமும் எமது மக்களும் நன்கு அறிவார்கள். இந்த அரசியல் வெற்றிடத்தை உடைத்தறிந்து தமிழ் மக்களுக்கு நியாயபூர்வமான கிடைக்க வேண்டிய அபிவிருத்தியையும் தமிழர்களுக்கு நியாயபூர்வமாக கிடைக்க வேண்டிய தீர்வினையும் பெற்றுக் கொடுப்பதற்கு என்றென்றும் நாங்கள் தயாராகவே இருக்கிறோம். சாக்களங்களை கண்டு மீண்டிருக்கின்றோம். ஆகவே எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் எங்கள் உயிர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை. இருக்கின்ற இந்த நல்லாட்சிக்கான ஒரு சூழ்நிலையிலே அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அல்லது இந்த நல்லாட்சியை உருவாக்கி தந்திருக்கிறோம் என கூறிக்கொண்டிருக்கிற கூட்டமைப்பினர் அந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிராகவே எதிர்க்கட்சி வரிசையிலே போய் அமர்ந்து பதவி சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிலைமையை மாற்றியமைக்கும் வகையிலே நாங்கள் மிக விரைவிலே அரசியல் ரீதியாக பலம் பெற்று எமது தாயக மக்களின்
அரசியல் உரிமைகளை வெல்வதற்காக என்றும் பாடுபடுவோம் என கூறிக்கொள்கிறேன். தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்களுடைய நினைவு தினத்தை நமது தாயக பகுதியிலே நாங்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்றோம். காந்தி தேசத்தின் முகத்திரையை கிழித்தறிந்து அகிம்சையை உலகுக்கு காட்டிய தியாக தீபம் திலீபன் அண்ணா அவர்கள் காட்டிய அந்த ஜனநாயக வழி, நமது மக்களுக்கான உரிமைகள், அரசியல் அங்கீகாரங்களை பெற்றுக் கொடுக்கும் அந்த வழி, அதனூடாக எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க நமது ஜனநாயக போராளிகள் கட்சி என்றைக்குமே ஏத்தமாக உள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணியின் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் திலீபன் அண்ணாவுடைய நிகழ்வு இன்று 4ஆம் நாள் நிலவு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே துளசி அவர்கள் கூறியது போல எமது மக்களுக்கான ஒரு அரசியல் வெற்றிடம் இங்கே காணப்படுகின்றது. அந்த மக்களுக்கான சரியான ஒரு தலைமைத்துவத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஜனநாயக போராளிகள் கட்சியாக நாங்கள் உறுதி பூண்டு நிற்கின்றோம் என்பதனை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த இடம் ஜனநாயகத்துக்குரிய இடம். ஜனநாயக வழியை பார்க்குறேன்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அந்த இடத்துல வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்வை செய்து கொண்டிருக்கிறோம். திலீபண்ணா வந்து இந்த ஜனநாயகத்தின் தமிழர் வரலாற்றில் இந்த ஜனநாயக வழியின் ஒரு குறியீடாகத்தான் இருக்கிறார். தமிழ் வரலாற்றின் ஜனநாயக வழியின் ஒரு குறியீடு. அப்போ இந்த நிகழ்வை நாங்கள் இங்கே செய்து கொண்டிருந்த இருக்கிறோம். 7 வருடத்துக்கு பின் யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழல் உண்ட இந்த ஜனநாயக போராளிகள் கட்சி இந்த திலீபன் அண்ணாவின் நினைவு நாளை கொண்டாடுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஒன்றை ஏற்படுத்தி அதை நாங்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.